ஓகே, குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்பி அசிஸ்டண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இல்லையா. ஸோ எவ்வளோ வேகன்சி? 53 வேகன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்கு, ரைட்டா? ஓகே, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம படிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சிலர் வந்து பிகினராக இருப்பீங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லைவ் மார்க் டெஸ்ட் ஒன்று வந்து நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், கரெக்டாக? ஓகே, அதை தாண்டி வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஆர்பி எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ஸோ என்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஸோ எவ்வளோ சின்சியராக படிக்கணும், இல்லை வந்து ஜாலியாக படித்தாலும் கிளியர் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ மீன்ஸ் வந்து உங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த வார்த்தையை கேட்டாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நார்மலைஸ் ஆகிடுச்சு அந்த வார்த்தை. ஸோ ஓகே, ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று தெரிஞ்சுங்க, நானும் எழுத போகிறேன். ஓகே, அதனால் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது காம்படிஷனுக்குள்ளே நானும் இருக்கேன். அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் படிக்க போகிறோம், மறந்துடாதீங்க, ரைட்டா? ஓகே, ஓரளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். அதனால் வந்து இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஏப்ரல் 11 எக்ஸாம், அதனால் வந்து இருக்குது. நான் என்னென்ன பண்ணணும், மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணணும், மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக? ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் போடலாமா? ஓகே, இதுக்கு வந்து நான் ஆலிவ் போர்டில் செகண்ட் மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கஜன்னு இருக்கு, ரைட்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிட்றேன். ஓகே, இதில் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து எது ஓப்பன் ஆகும் அப்படின்னா இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங்கு தேர்டு. ஓகே, அதே பேட்டர்ன் தான். 30, 35 100 மார்க்கு எழுத போகிறோம். செக்ஷனில் வந்து 20 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி நான் அப்படியே டேரெக்டாகவே போயிடுறேன். ஓகேங்களா, நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாகவே போயிடலாம். ஓகே, கம்பேஷன் கேன் பிரிட்ஜ் கேப்ஸ் தட் சீம் இம்பாசிபிளுக்கு இம்பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு, ரைட்? ஆன்சர் சி, கரெக்டாக? ஃபர்கிவ்னஸ் ஃப்ரீஸ் யூ மோர் தென் இட் ரிலீசஸ் தி அதர் பர்சன், இது கரெக்டு. மோர் கரெக்டு. ரிலீசஸ், இது கரெக்டு. ஃபர்கிவ்னஸ் தான் எனக்கு தப்பா, இங்கே வரணும்ல, அதனால தப்பு, அங்கே தான் இருக்குது, ஏ, ரைட்? சக்ஸஸ் கம்ஸ், கரெக்டு. வென் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ப்ரிப்பரேஷன் மீட்ஸ் இந்த மீட்ஸ் வரணும், சி தப்பு, கரெக்டா? ஸோ இது என்னது, எரரா? ஓகே, எரர். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஓகே, இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் டச்சஸ். ஓகே, ரிசர்வ்ஸ் வந்து இது ப்ளூரலா என்னென்னு தெரியலையே. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஓகே பார்ப்போம். டச்சஸ் லைஃப் டைம் ஹை அட்டு, ஓகே, ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் டெபாசிட்ஸ் ரைஸ் ஃபாஸ்டர் தென் லாஸ்ட் இயர் ஷோஸ் ஆர்பிஐ. ஓகே, ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் டச் அப்படி தான் வரும். ஓகே, ஏதான் வந்து தப்பு. ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படியே போட்டுருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. நார்ம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஹார்மோனியஸ், பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்டு, கன்விவியலிட்டி. ஓகே, கன்விவியலிட்டி அப்படின்னு என்னென்னு தெரியல. ஓகே, அடுத்தது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ஹாப்பினஸ் இஸ் ஆஃபன் ஈக்குவேட்டட் வித். ஓகே, வெஸ்டர்ன் நாடுகளில் வந்து ஹாப்பினஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மெஷர் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு கன்ஃபியூஷியன் பிரின்சிபிள்ஸ் இன் சைனா பர்சனல் ஹாப்பினஸ் இஸ் டீப்லி இன்டர்வீன்டு, பின்னி பிணைஞ்சிருக்கு எதோட. ஓகே, ஒரு பிரின்சிபிளை பற்றி சொல்கிறாங்க சைனாவில், அதில் வந்து ஹாப்பினஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, ரைட்? அப்போ சைனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஓகே, இதை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேசேஜ், எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். ஸோ வாட் ரிசோர்ஸஸ் இஸ் ஆர் commonly utilized in modern societies to promote personal development and empowerment. ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து இப்போ இருக்கிறவங்க யூஸ் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட்டை இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் டென்மார்க்ஸ் அப்ரோச் டு ஹாப்பினஸ். ஓகே, டென்மார்க்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க. டென்மார்க்கோட ஹாப்பினஸ் எப்படின்னு
நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது விச் ஃபேக்டர்ஸ் distinguishes Bhutan's approach. ஓகே, டென்மார்க் பூட்டான் அப்ரோச்சஸ் டு ஹாப்பினஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பூட்டானோட ஹாப்பினஸ் எப்படி இருக்குது, ரைட்? ஓகே, வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அக்கார்டிங் டு மெனி நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ். ஓகே, பழங்குடியினர். ஓகே, மாடர்னாக இருக்கிற வேறு மக்கள், பழங்குடியினருடைய பார்வையில் ஹாப்பினஸ் எப்படி இருக்குது, ரைட்? மெனி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும். ஓகே, சுவிட்சர்லாண்டு, ஸ்வீடனு, டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, இதெல்லாமே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். 4 கண்ட்ரிஸோ 5 கண்ட்ரிஸோ இருக்குது. ஓகே, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹாப்பினஸ் லிங்க்டு. ஓகே, அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, கொஸ்டின்ஸை படிக்க இன்னும் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கொஸ்டின்ஸை படிக்கும்போது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹாப்பினஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னென்னு சொல்கிறாங்க, அதுதான் ஹாப்பினஸ். ஓகே, படிக்கலாமா? ஓகே, குயிக்காக நான் படிக்க போகிறேன். ஹாப்பினஸ் இஸ் யூனிவர்சல் ஆஸ்பிரேஷன் மேனிஃபெஸ்ட் டிஃப்ரெண்ட்லி அக்ராஸ் த கல்ச்சர் ஷேப்டு சோஷியல் நார்ம்ஸ் வேல்யூஸ். நார்ம்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர். ஓகே, நார்ம்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். வைல் த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் அ காமன் ஹியூமன் என்டேவியர். ஆசை, த பாத்ஸ் and the definition of the happiness can vary significantly from one culture to another, right? In Western culture, particularly in United States, happiness is often equated with individualism, personal achievement and acquisition of a material wealth. Okay, ஒரு செல்ஃபிஷான ஒரு மனநிலைமை. ஓகே, அடுத்து அமெரிக்கன் ட்ரீம் encapsulates this idea where success and happiness are tied to the financial perspective, career success and personal freedom. ஆடா கோக்கமக்கா. ஓகே, செல்ஃபிஷ் தான். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சைக்காலஜி எம்பசைசிங் த பர்சனல் க்ரோத் அண்ட் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் பாப்புலர் இன் தீஸ் சொசைட்டிஸ். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து இந்த சொசைட்டியில் பாப்புலராக இருக்குது. த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் ஜேர்னி டு அட்டைன் அ state of contentment, often through the personal goals and self-actualization. Okay, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கான்ட்ராஸ்டிங்லி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னால் யார்? நம்ம தான். ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஓகே, நம்ம தான். ஓகே, சச் இன் தோஸ் ஜப்பானு, சைனா, ஓகே, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் ஆஃபன் வியூ த ஹாப்பினஸ் த்ரூ த லென்ஸ் ஆஃப் அ கலெக்டிவ் ஹார்மோனி அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஓகே, ஒரு கூட்டாட்சித்துவம், ஒரு மக்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்ப் பண்ணி அதில் வந்து ஹாப்பினஸ் இருக்கிறது. ஓகே, இன் ஜப்பான் த கான்செப்ட் ஆஃப் Ikigai refers to the sense of a purpose and fulfillment derived from contributing to the community and balancing one's role and responsibilities. Okay, அதுதான் அதோட ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் நாட் seen merely an individual pursuit but as harmonious, okay, நல்லிணக்கமான harmonious balance between the personal desires, social expectation. Similarly, the China Confucian principle சொல்கிறாங்களா, கன்ஃபியூஷியன் பிரின்சிபிள் எம்பசைசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் ஹார்மனி, ஃபேமிலி வேல்யூஸ், ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் த ட்ரெடிஷன் வேர் த பர்சனல் ஹாப்பினஸ் இஸ் டீப்லி இன்டர்வீன்ட் வித் ஃபுல்ஃபில்லிங் ஒன்ஸ் ரோல் வித் தி ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. இன் மெனி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் வந்துருச்சா, கான்செப்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் லிங்க்டு டு த சோஷியல் ஈக்குவாலிட்டி அண்ட் community welfare. Okay, Denmark often ranked as one of the happiest countries in the world embraces the idea of hygge அப்படின்னு தெரியல, sense of coziness and comfortable conviviality, okay, that engenders a feeling of a well-being. Okay, comfortable, ஓகே, ஏதோ ஒரு பொசிஷனை பற்றி சொல்கிறாங்க, கம்ஃபர்டபுள் பொசிஷனை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, ஹியர் த ஹாப்பினஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் சிம்பிள் ப்ளஷர்ஸ், ஸ்ட்ராங் சோஷியல் நெட்வொர்க்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் வெல்ஃபேர் சிஸ்டம் தட் ரெடியூசஸ் சோஷியல் ஸ்ட்ரெஸர்ஸ் such as healthcare, education. Okay, in contrast, Bhutan offers a unique perspective with its gross national happiness index, which measures the collective happiness and well-being of its population. This approach underscores the importance of sustainable development, environmental conservation, cultural preservation, and good governance. Okay, Bhutanese culture prioritizes the spiritual and communal well-being, okay, over the economic growth. அதை விட இதுதான். ஓகே, எக்கனாமிக் growth, demonstrating a holistic approach to happiness that integrates the various facets of life. Okay, the indigenous cultures also provide the rich insights into the concept of happiness. Many Native American tribes, happiness is deeply connected to land, spiritual practices, community life. Okay, the interconnectedness of all living beings
and a profound respect for the nature underpin their sense of well-being, where the happiness is found in maintaining the balance and harmony with the environment. These diverse cultural perspective highlights that happiness is not one size fits all concept, but it's deeply influenced by cultural values and social structures. ஓகே, அமெரிக்கா பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, மற்ற கண்ட்ரிஸை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பாப்பா, நாம்ஸ் அப்படிங்கிறது என்ன? நாம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். ஓகே, ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்களே, ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாமா? இர்ரெகுலாரிட்டிஸ் ஆப்போசிட், ஹெசிடேஷன்ஸ் ஆப்போசிட்ஸ், அனாமலி வந்து நெகட்டிவ். ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸப்ஷனல் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸை தவிர. ரைட்? ஆப்போசிட் மீனிங் ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான வார்த்தை. ஓகே, இதில் வந்து நெகட்டிவான மீனிங் என்ன இருக்குது? கம்பேட்டபிள். ஓகே, அக்ரியபிள் ஒத்து போகிறது, ப்ளசண்ட்னா நல்ல, டிசைரபிள். ஓகே, டிஸ்கார்டன்ட். ரைட்? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, மீனிங் எக்ஸ்பிளைன் வந்து மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இல்லைங்க, அந்த இது மட்டும் எடுத்துக்கிறேன். கம்ஃபர்டபுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த சென்ஸ் ஆஃப் குஷினஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் டேஸ் தட் engenders a feeling of well-being. ஓகே, கம்ஃபர்டபுளாக. இப்போது த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஃப்ரெண்ட்லி, லிவ்லி, என்ஜாயபிள் கரெக்டாக வருது. த லேக் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் தப்பு. அடுத்து வந்து த ஸ்டேட் ஆஃப் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் ஆர் த்ரைவிங் எஸ்பெஷலி இன் ஃபினான்ஷியல், அதை பற்றி சொல்லலை. த ஸ்டேட் ஆஃப் பீயிங் காம்ப்ளிகேட்டட் தப்பு. த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானஸ்ட் அண்ட் ஹேவிங் எ ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபிள், இது கூட ஒத்து வருது. ஓகேங்களா? ஒத்து வருது. ஓகே, கொஸ்டின்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து என்ன அது? ஒரு இதை சொல்லுவோம், ஃபீல் சொல்லுவோம். கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கேன். பீயிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, லிவ்லி, என்ஜாயபிள். ஓகே, கம்ஃபர்டபுள், ஹானஸ்ட் அது வராது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருச்சு. ரைட்? ஓகே, அடுத்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ஹாப்பினஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சோஷியல் வெல்பீயிங் பற்றி சொல்லலை. ஓகே, இண்டிவிஜுவலிசம், பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு, மெட்டீரியல் வெல்த் சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, டிட்டாச்மெண்ட், அவங்க என்ன பணத்தை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டா இருக்காங்க. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி. ரைட்? ஓகே, அடுத்து வந்து சைனாவோட கன்ஃபியூசியன் பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்ஃபியூசியன் பிரின்சிபிள் எங்கே தான் சைனா பற்றி பார்த்தோம், இங்கே தான் எங்கே பார்த்தோம், எங்கே தேடு குயிக்காக தேடு. நான் உங்களுக்கு இதில் வச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இன்னும் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் வந்து நான் இதில் சொல்கிறதுக்கு இங்கே இருப்பாருங்க. கன்ஃபியூசியன். ஓகே, என்ன சொல்லுது அப்படின்னா, எதில் வந்து பிணிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்வீன்டு என்னென்னா சோஷியல் ஹார்மனி, ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரெடிஷன். ஓகே, பர்சூவிங் இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் செல்ஃப். ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா, ஹாப்பினஸ் இஸ் டீப்லி. ஓகே, ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகே, ஃபுல்ஃபில் ஒன் ரோல்ஸ் வித் சொசைட்டி, இது வேணால் வரும். ரைட்? ஓகே, வித் தி சொசைட்டி இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு போடணும், ஏன்னா அது வந்து குழப்பி விடுறதுக்காக வச்சுருக்காங்க. ஆன்சர் வந்து 3 தான். அடுத்து வந்து காமன்லி யூட்டிலைஸ்டு இன் மாடர்ன் சொசைட்டிஸ் டு ப்ரொமோட் த பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகே, பர்சனல் மாடர்ன் சொசைட்டிஸ் டு ப்ரொமோட் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பார்த்தோமே நம்ம. எங்கடாது வந்துடுறேன். இங்கே தான் நீங்கள் பார்த்தேன். செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் பாப்புலர் தீஸ் சொசைட்டிஸ் இங்கே இருக்கு பாருங்கள். பாசிட்டிவ் சைக்காலஜி எம்பசைஸ் த பர்சனல் க்ரோத்து, செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அதான் கொடுத்துருக்காங்க. யூட்டிலைஸ் மாடர்ன் டெவலப்மெண்ட். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? மெடிடேஷனை பற்றி சொல்லலை, செல்ஃப் ஹெல்ப். ஓகே, பாசிட்டிவ் சைக்காலஜி. ஓகே, 2 பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ 2 and 3 கரெக்டாக. ஓகே, டென்மார்க் அப்ரோச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் அண்டு மெட்டீரியல் வெல்த். ஓகே, எம்பசைசிங் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ். ஓகே, ஹோக்கி அண்ட் ஸ்ட்ராங் நெட்வொர்க். டென்மார்க் இங்கடா, டென்மார்க் இங்கே இருக்குது. ஓகே, ஹாப்பினஸ் கண்ட்ரிஸ் எம்ப்ரைசஸ் த பார்த்தீங்களா சென்ஸ் ஆஃப் சினிஸ் அண்ட் கண்ட்ரி. ஓகே, அப்போது இதை தான் சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் சோஷியல் நெட்வொர்க். ஓகே, அடுத்தது வந்து பூட்டானிஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படி. பூட்டானிஸ் என்ன பார்த்தோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். பூட்டானிஸ் வந்து ஒரு வித்தியாசமான நேச்சரோட இது பண்ணி வாழ்கிறவங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அதோட ஆன்சர் பார்க்கணும். அவங்க எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி இது பண்ணுறாங்களா? இல்லை. மெஷர்மெண்ட் ஆஃப் அ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அஸ் அ தப்பு. நேஷனல் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லலை. ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, இல்லை. ரிலையன்ஸ் ஆன் த கன்சியூமரிசம். இல்லை. ப்ரொமோஷன் ஆஃப் இண்டிவிஜுவலிசம், பர்சனல் ஃப்ரீடம் ஓவர் த கம்யூனல். ஓகே, வெயிட். ஓகே, இது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். ஓகே, நேஷனல் ப்ராடக்ட். ஓகே, அப்போ பூட்டானை பற்றி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம போய் பார்த்துருவோமா? பூட்டான் எங்கே பார்த்தோம், இங்கே தானே பார்த்தோம். பூட்டான் வந்து யாருக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பூட்டான்
ஸ்பிரிச்சுவல் அண்ட் கம்யூனல் வெல்பீயிங் ஓவர் எக்கனாமிக் க்ரோத், ஹாலிஸ்டிக் அப்ரோச் ஹாப்பினஸ், இன்டகிரேட் த ஃபெசிலிட்டி. ஓகே, அப்போது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பற்றி சொல்ல மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் பிரைமரி இண்டிகேட்டர். ஓகே, ஃபோக்கஸ்ட் ஆன் சஸ்டைனபிள் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், இதுதான் வரும். ரைட். அடுத்தது வந்து அமெரிக்கன் ட்ரைபை பற்றி சொல்கிறாங்க. அமெரிக்கன் ட்ரைபு கடைசியாக சொல்லியிருந்தாங்க. ரைட்டா, அமெரிக்கன் ட்ரைபு, நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைபு. ஹாப்பினஸ் வந்து டீப்லி கனெக்டட், ஸ்பிரிச்சுவல், லேண்டு, கம்யூனிட்டி, அதை வச்சு சொல்கிறாங்க. மெட்டீரியல் வெல்த்தை பற்றி சொல்கிறாங்களா? இல்லை. மாடர்ன் டெக்னாலஜி தப்பு. இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் தப்பு. ரெஸ்பெக்ட் ஆஃப் தி நேச்சர், இன்டர் கனெக்ட்னஸ் வித் தி என்விரான்மெண்ட். ஓகே, அவங்க நேச்சரோட வாழ விரும்புகிறாங்க. ஓகே, அடுத்து வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸு? 14 கொஸ்டின் தான் போட்டிருக்கலாம். பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு, ஹாப்பினஸ் இஸ் சோஷியல் ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி வெல்ஃபேர். ஓகே, சோஷியல் ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி வெல்ஃபேர். ஓகே, செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அடுத்த புக்கு வந்து சொல்லியிருக்காங்க, டக்குன்னு போமா. ஓகே, த லைப்ரேரியன் ஆர்கனைஸ்டு த புக்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கலி, கரெக்டு. ஆஃப்டர் ரீடிங் த ஃபஸ்ட் சாப்டர் ஆஃப் த நாவல் ஐ வாஸ் புக்டு, தப்பு. ஷீ புக்டு அ மூவி. ஓகே, ஷீ புக்டு அ மூவி டிக்கெட், கரெக்டு. 1 and 3 கரெக்டு. ஓகே, அடுத்தது வந்து மேட்ச், ஃபைண்டிங் த பெர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் அ ஜாப், கரெக்டு. ஷீ ட்ரை டு மேட்ச் த கலர்ஸ், கரெக்டு. ஆஃப்டர் அ லாங் சேஸ் த போலீஸ் மேட்ச்டு டு மேட்ச் வராது, கேட்ச் தான் வரும். 1 and 2 கரெக்டு. அடுத்தது பேட், ஷீ பேட். ஓகே, ஐ வாட்ச்ட் அ பேட். ஓகே, பேட்ஸ்மேன் ஸ்விங் கிரிக்கெட் பேட் வித். ஓகே, கரெக்டு. ஐ வாட்ச்ட் அஸ் அ பேட் ஸ்வீப்ட் த்ரூ த நைட் ஸ்கை. ஓகே, பேட் இது வரும். ஓகே, ஷீ பேட். ஓகே, 1 and 2 and 3 கரெக்டு. 5 நிமிஷம் இருக்கா, நமக்கு போட்டலாம். ஜான் வில் ஹாவ் ஆல்ரெடி பெர்ஃபார்ம்டு ஆன் தி ஸ்டேஜ் பை த டைம் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் அரைவ். ஓகே, இப்போ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இது. ஓகேங்களா, பை த டைம் தி பேரண்ட்ஸ். ஓகே, அவங்க வரும்போது ஜான் வில் ஹாவ் ஆல்ரெடி தப்பு. ஓகே, கிராமர் மிஸ்டேக் வருது. அடுத்தது வந்து மைரா வென்ட் டு தி ஸ்விட்சர்லாண்ட் வருமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வித் ஹர் கசின்ஸ் அண்ட் ஷீ வாஸ் ஃபேசினேட்டட் வித் இட்ஸ் பியூட்டி அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டோட பியூட்டி. ஓகே, அப்போ வந்து ஏ. அடுத்தது வந்து த வார் caused not only destructions and the death but also generations of hatred between the two communities, correct. I will describe, correct, Joshua as a person who is business minded and quickly witted தப்பா இருக்கு. ஓகே, சொதப்பிட்டேன். Okay, he was about 6 feet tall with broad shoulders. Okay, broad shoulders. Okay, இருக்கு பாத்தியா, broad shoulders, second option. Okay, he is very fastidious about how a dash should be packed, how a suitcase. Okay, அடுத்தது dash and narcissistic, he is undeniably an excellent chef. Dash is a okay, dash before a narcissistic. Okay, never though narcissistic. Okay, despite of though and okay, despite of varadu, in spite of the word despite of varadu. Okay, dash advance of serendipitous events requires courage. Dash advantage, rising advantage, taking lifting advantage, requiring advantages varadu, pertaining rising advantage of, taking advantage of lifting varadu, steering advantages varadu, requiring advantages varadu, taking advantage of. ஓகே, இது வந்து போட்டலாம், டக்குன்னு போட்டலாம். ஓகே, letting alcohol take control of your life has many negative effects on the persons and the people around them. Okay, it could possibly cause a fatal car accident, either yourself or innocent people. Okay, drinking can thus lead to a severe illness and even healthy death. Okay, even eventually finally death வருது. Okay, one important effect
is the damage you can do your body. Okay, another detrimental effect வந்து ஒன்று another. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க, டெத்து சொல்லும். ஓகே, இட் குட் பாசிபிளி காஸ் அ ஃபெட்டல் கார் ஆக்சிடென்ட் எய்தர். ஓகே, பட் பாடி அண்ட் another effect is this addiction could lead to the drink and drive. ஓகே, ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அப்போ இட் குட். ஓகே, ஈக்கு அப்புறம் பி. ஓகே, letting the alcohol take control of your life has a many negative effect on the persons and the people around them. ஓகே, அப்போ சிக்கு அப்புறம் ஏ ஒன்று. ஓகே, அதில் ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரிங்கிங் பற்றி சொல்கிறேன். ஓகே, சிஏ. அஜிஜோ எழுதி வச்சுக்கணுமே, எப்படி எழுதுறது? சிஏ. அஜிஜோ நிலைங்க இது வேறு அடுத்து இது போனோம்னா அழிஞ்சிரும். CADEB. ரைட்டா? ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. ஓகே, போட்டலாம் ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து பி. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சி. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ. ரைட்டா? தேர்டு சென்டென்ஸ் வந்து டி. ரைட்டா? ஃபோர்த் சென்டென்ஸ் வந்து இ. ஓகே, நம்ம எல்லா கொஷின் போட்டோமா? 30 கொஷின் போட்டோம். ஓகேவா? நமக்கு இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம கையில் பாக்கி இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு தான் வந்து எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஓகே, 30ல் அதிகபட்சம் 3 வேணால் தப்பாகலாம். ஏன் அப்படின்னா வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் ஒன்று எனக்கு டவுட்டாக இருக்குது, ஸ்பெல்லிங்கில் ஒன்று டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி எல்லாம் வந்து மற்றெல்லாம் ஓகே தான். ஓகே, அடுத்த செஷன் போவோமா? அடுத்தது என்னது? குவான்ஸ் தான் நினைக்கிறேன். போவோமா? அடுத்தது என்னது? நியூமரிக்கல் எபிலிட்டி. ஓகே, குவான்ஸ் போவோமா? நான் வந்து ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். வெல் ப்ராக்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருங்க. ஓகேங்களா? எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த டாப்பிக்கில் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்ளிகேஷனில், நான் கடைசியாக அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியாக அட்டன் பண்ணிங்க. ஓகே, எனக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் நேராக போகிறது தான் வந்து பெட்டர் அப்படின்னு தோணுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், நான் இப்படி தான் போகிறேன். ரைட்? ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருவோம். ரைட்? ஓகே, தி ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை அர்ஜுன் திவ்யா ஓகே கொடுத்துருக்காங்க. தி ரெஸ்பெக்டிவ்லி ஓகே தே கேன் டூ கம்ப்ளீட் 42. ஓகே, ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் இன் 1 day. ரைட்? ஓகே, திவ்யா சஞ்சு. ஓகே, இந்த கொஷின் வேண்டாம், நான் அடுத்த கொஷின் பாருங்கள். ஓகே, 2000 இன்வெஸ்ட் பண்ணுறான், 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 years. அப்போ 40% எவ்வளோ வரும்? 2800. ஓகே, 800. ஹீ கெயின் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு ரிசீவ் பை ஹிம் 10% ரேட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year. ஓகே, ஃபைண்ட் தி அமௌண்ட் ரிசீவ்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வின் தி அமௌண்ட். ஓகே, 1 year 10% எப்படி வருது? 40 2800. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஹீ கெயின்டு invested the interest received. Okay, 800. Okay, by 10% rate compound interest find the received amount when the compound annually. ரைட்? அதில் ஒரு 800, இதில் ஒரு 800 போட்டோம் அப்படின்னா 880 ரூபா எனக்கு வரும். ரைட்டா? இது எனக்கு தெரியாதுங்க, மென்சுரேஷன் இது படிக்கணும். ஓகே, ஸ்விம்மிங் பூல் வந்து ரேஸ் வந்து இது பண்ணுறாங்க 400 மீட்ரு. ஸ்விம்மர் வந்து பி வந்து ahead of a 50 meter. ஓகே, still beat and A வந்து gives a swimmer B ahead of a start of 50 meter and still beats him by 30 meter. ஓகே, 30 meter இந்த 20 meter தான். ஓகே, find the ratio of the speed. ஓகே, அப்போது அஹேட் வந்து 50 அப்படிங்கும்போது இவன் எவ்வளோ மீட்டர் வந்து இது பண்ணியிருப்பான் அப்படின்னா 350 கிராஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? இவன் வந்து எவ்வளோ அப்படின்னா 30 மீட்டர் அப்படின்னா 370. ரைட்? 370. இது எங்கேயோ தப்பாக இருக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கே. 350. ஓகே, இதில் எனக்கு ஆன்சர் வராது மாதிரி தெரியுது, பார்ப்போம். ஓகே, டிஐ வந்து அப்படியே போயிடுவோமா? எஸ், என்ன சொல்லியிருக்காங்க? டால்ஃபின்ஸு வேல்ஸ். ஓகே, நம்பர் சொல்லியிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டால்ஃபின்ஸ் 1922. ஸோ 1922 வந்து டால்ஃபின் தான் சொல்லியிருக்காங்க. 19 வந்து டால்ஃபின்ஸ் வந்து ப்ளூ எவ்வளவு? 350. 22 டால்ஃபின்ஸ் 350 35 போட்டுக்கிறேன். 22 டால்ஃபின்ஸ் வந்து 450. ஓகே, டுகெதர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்ஸ் 21 22. ஓகே, வேல்ஸ் வந்து ஆரஞ்சு 21 22. வேல்ஸ் வந்து ஆரஞ்சு 21 60 35 95
80. ஓகே, எவ்வளோ வருது அப்படின்னா எனக்கு வந்து அடித்தா 16 நில்லுங்க 60 20. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தப்பு பண்ணிட்டேன். 45. ஓகே, 60 சாரி 16 21. ரைட். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டால்ஃபின்ஸு 23 22 ப்ளூ. 23 22 ப்ளூவில் வந்து 50 45 95. ஓகே, டுகெதர் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ல்ஸு 22 19 வேர்ல்ஸு. ஓகே, ஆரஞ்சு 22 19 ஆரஞ்சு 30 22 30 20 35 35 75. ஏய் 30 35 65 லூஸு. ஏன்டா ஏன் மண்டை கிட்ட குழம்பிருச்சா? ஓகே, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டால்ஃபின்ஸு 2025 18% மோர் தென் த 2023. 2023 டால்ஃபின்ஸு ப்ளூ 18% அப்படின்னா எனக்கு 1000னா 180 90 590. ரைட். ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்ஸு 20 வந்து 20% லெஸ் தென் த 23. 20% வேல்ஸ் வந்து ஓகே 550 20% அப்படின்னு வந்து பார்க்கும்போது 110. அப்போது எனக்கு 110னா 440. ஓகே, இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1030 வரும். ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டால்ஃபின்ஸு வேல்ஸு. ஓகே, 1030 கரெக்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்ஸு 2023 2021. வேல்ஸு ஆரஞ்சு 2023 55 2021 55 ஒரு 60 115. ஓகே, வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் டால்ஃபின்ஸ் 23 21. டால்ஃபின்ஸ் வந்து ஓகே 23ல் 50 45 95 95ல் 20 அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது? வாட் பர்சன்டேஜ் 2 190. ஓகே, இந்தளவு தான் வரும். 190னா 2 190 10 21 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு 20. ஆஃப்டர் 2023 the total number of dolphins increased 20. total number of dolphins increased 20. அப்போ எனக்கு 600. ஓகே, எவ்ரி இயர் 600. அப்புறம் எவ்ரி இயர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 25ல் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720. ரைட். ஓகே, இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரீட் பண்ணணும். 24 50 25 2 24 48 12. ஏய் மகனே, மறுபடியும் தப்பாக போடுற பார்த்தியா? இல்லைங்க 2 24 48 4 12 தானே வரும். ஹேய் என்னடாச்சு உனக்கு? 22 22 2 44 11. சில்லி மிஸ்டேக். ரைட். ஓகே, 18 5 இது வந்து எவ்வளோ? 18 ஒரு 5 90 90 5 130 அப்படின்னா 26 116 16 4 29 39 சாரி 39 145 55 90 90 அட்டடா. ஏய் 90 ஒரு 40 36 ப்ளஸ்ஸு ஒரு 7 36 ஒரு 7 43 ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, 40%. இது வந்து எவ்வளோ வருது? 144. ரைட் சைடு போகும்போது எனக்கு 4. ஓகே, இது வந்து 44 160. மன்னிச்சிருங்க கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுக்கு, ஏன்னா டைம் இல்லை நமக்கு. 135. ஓகே, அடுத்தது வந்து இதை மைனஸ் பண்ணுறோம். இது கூட மைனஸ் பண்ணலாம், இது கூட மைனஸ் பண்ணலாமா? இது கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 வரும். 80 ஒரு 400 இந்த சைடு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 343 7 கியூப். 80% ஆஃப் 35 40% ஆஃப் 700 280. ஓகே, 280 ரைட் சைடு போச்சு அப்படின்னா நமக்கு 100 இருக்கும். ஓகே, 100 இருக்கும். கீழே அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 0 5 40. ஆன்சர் 40. என்னது போய்கிட்டே இருக்குது அனுமர் வால் மாதிரி எண்டையிலேயே. அதுக்கு 32. இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 32 ஒரு 12 20 கீழே 9 20 180. அடுத்தது 32 17. இதுதான் கொஞ்சம் லென்த்து. 32 17 ரைட்டா? 32 510 34 544 கரெக்ட். 544. 19 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? டே 19 20 +1 20 +1 24 525 35
7 2 ஓகே 75 150 அப்படின்னா 15 ஓகே வந்துக்கிட்டே இருக்குது. 780 26 26 22 30 ஓகே 30 30 17 510 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 13 எனக்கு எவ்வளோ வரும் 597 அடடா என்னாச்சு ஓகே ஓகே தப்பு பண்ணிட்டேன் ஓகே 10% ஆஃப் 171 9 பண்ணிங்கன்னா 180 ரைட் சைடு போனோம் அப்படின்னா 141 கரெக்டாக. பெண்ணு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து 9 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ஓகே. ஸோ இங்கே போகுது அப்படின்னா 19 ஒரு 12 எனக்கு எவ்வளோ 19 12 31 அப்படின்னா 961 அடடா ஓகே. அப்ளிகேஷன் நம்ம வந்துருச்சியா. ஷாப்கீப்பர் மிக்ஸஸ் 5 kg ஆஃப் ரைஸ் ஓகே 20 kg பர் இது ஓகே. 15 kg வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 ஓகே. டேஷ் பர்சன்டேஜ் ஓகே மிக்ஸ் ஷுட் பி சோல்டு தேர் இஸ் நோ லாஸு நோ இது ஓகே. நோ லாஸு நோ இது 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வரணுமா. ஓகே போடுவோம். ஓகே 5 20 அப்படின்னா 100 10 இதுனா 350 450 வரணும். ஸோ இது வந்து எவ்வளோ கேஜி இருக்குது 15 கேஜி இருக்குது. இது அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வரணும் ஆன்சரு 30. இதெல்லாம் ஒரு கொஷினா போட்டு 3 மணி நேரம் ஆகுதான் இதுக்கு 150 கிலோமீட்டர் போகிறதுக்கு அலாங் வித் ஸ்ட்ரீமே டவுன் ஸ்ட்ரீமு. அப்போ U+V வந்து 60 5 கிலோமீட்டர் போக எகெயின்ஸ்ட்டு ஓகேங்களா. அப்போ வந்து U-V வந்து எவ்வளவு 30. அப்போ இது பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் 45 15 ஓகே UV. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் 15. ஆன்சர் வந்து என்னடா அது இல்லைங்க 3 60 30 கரெக்டு 30 90 ஹாஃபு 45 15 தானே வருது. என்ன கேட்கு வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் 15 தானே ஆன்சர். பார்த்தீங்களா இதுதான் குழப்புற மாதிரி வச்சுருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த புக்கு அண்டு 12 நோட் புக்ஸு 850 ஓகே 5 புக்ஸு அண்டு 9 நோட் புக்ஸு ஓகே. இப்போ வந்து என்னென்னா புக்கு எக்ஸு ப்ளஸ்ஸு 12Y 850. இப்போ 5 புக்கு ப்ளஸ்ஸு 9 நோட் புக்கு 1700. இப்போ போடலாமா 5 60 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 51Y கேன்சல் ஆயிரும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 440,000 25 250 தானே 4250 17னா 2550 கரெக்டாக. 5Y வேல்யூ 50 அப்படிங்கும்போது 600 Y வேல்யூ 50 அப்படிங்கும்போது தப்பாக வருதுடா 50 அப்படிங்கும்போது 450 கரெக்டாக தான் வருது 50 அப்படின்னு வரும்போது எனக்கு 600 350 ஓகே. எக்ஸோட வேல்யூ 350. என்ன சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் த புக் அண்ட் நோட்டு. ஆன்சர் வந்து 300. மேன் வாட் இஸ் திஸ் தப்பாக வருது 50 ஓகே. ஒய்யோட வேல்யூ 50. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் த புக் அண்ட் நோட் புக் ஓகே 50 600 250 50 ஓகே. ஆன்சர் வந்து 200. இதுதான் சின்ன மிஸ்டேக் தான் எனக்கு. இதே என்ன சொல்கிறது இந்த மாதிரி பண்ணியே வந்து கோட்டை வருது. ஸோ ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் இது பண்ணிங்க அப்படின்னா 8x ப்ளஸ் 4y 4 அப்படின்னா 80 மைனஸு 80 76 ரைட்டா 76 இது 2 கேன்சல் ஆகிரும். 8x 11x 77 எக்ஸோட வேல்யூ 7 ரைட். அடுத்தது வந்து எக்ஸோட வேல்யூ 7 போட்டிங்கன்னா 14 ஒய்யோட வேல்யூ வந்து 5 எக்ஸ் தான் அதிகம்.
ஷாப்கீப்பர் ஆஃபர் டிஸ்கவுண்ட் 12% மார்க் ப்ரைஸ் ஆன் ஆர்டிக்கல். ஹி செல்ஸ் அன் ஆர்டிக்கல் 440. ஓகே, கெயின் த ப்ராஃபிட்டு ₹40. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் ஹவு மச் பர்சன்டேஜ். ஓகே, இது ஈஸியாக பண்ணலாம். ஓகே, ஆர்டிக்கல் வந்து 440. ஓகேங்களா, 12% மார்க் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து 12%. அப்போ 88 இன்ட்டு 100. ஸோ இது வந்து மார்க் ப்ரைஸு ரைட்டா. 88 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 5 500 மார்க் ப்ரைஸு. சரி நெல் மார்க் ப்ரைஸா? எஸ், 500 வந்து மார்க் ப்ரைஸு. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து 40 அப்படிங்கும்போது செல் ஆர்டிக்கல் ப்ராஃபிட் 40. அப்போ செல்லிங் காஸ்ட் ப்ரைஸு 400. ஓகே, மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸு. எவ்வளவு 100 அதிகம் அப்படின்னா 25%. ஓகே, ராங் நம்பர் சீரீஸ். ஓகே, இதில் நான் இப்படி ஃபஸ்ட்டு எப்படிடா இது ரொம்ப சின்னதாக தந்துருக்காங்களே. ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு 11 வருது, செகண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 23, தேர்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு 14 அப்படின்னா 32 கரெக்டாக. நாலாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 32 தானே. ஸோ நாலாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 18னா 20 42 44 10. அடுத்தது வந்து 38 48 55. ஓகே, 11 44 55. அப்போ இதுதான் தப்பு. 86 தப்பு. அடுத்தது 32 43 ஃபஸ்ட் 11 11 7 19 கரெக்டாக. 19 27 8 கரெக்டாக வருதா. 11 35 8 வருது. அப்போ 168 ஆன்சர். சரி போடுவோம். 44 அப்படின்னா 9 வருது. 168 ஆன்சர். 5 நிமிஷம் தான் இருக்குது. எவ்வளோ கொஷின் போட்டிருக்கோம் பாப்பா. 44 இது வந்து இதாக போட்டிருக்கோம். ஓகேங்களா, எப்படி போடுறீங்க அப்படின்னா ஃபுல் நம்பரே எடுத்துக்கங்க. ஓகே, 35 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 200 ப்ளஸ் ஆகுது. டே பார்த்தியா, டைம் பார்த்ததுனால ப்ரெஷர் ஆகிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 200 இப்படி இருந்து வருது. ஓகேங்களா, 200 ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸு எவ்வளவு 300 அப்படின்னா 140 மைனஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு எவ்வளவு 190 ப்ளஸ்ஸு ரைட்டா. அதுக்கப்புறம் எவ்வளவு 190 ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மைனஸு எவ்வளவு 170 மைனஸு கரெக்டாக. 170 மைனஸு. ஓகே, 170 மைனஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஆகுது. ஓகேங்களா, எவ்வளவு 130 ப்ளஸ்ஸு ரைட். ஸோ இது எப்படா பேட்டர்ன் பிடிச்சிருக்கானே, ஒன்றுமே புரியலையே. 30 130 140 150 160 வராது. 130 150 170 வராது. ஓகே, இந்த பேட்டர்ன் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அடுத்ததுக்கு போயிடுவோம். 5 2 ஓகே 25 5. ஓகே, அப்போ 25 வர 0 வரணும் அந்த இடத்துல ரைட். ஓகே, என்னடா இது ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. 96 அப்படின்னா வந்து 12 8 5 30 அப்படின்னா வந்து 10 3 கரெக்டாக தானே போட்டிருக்கேன். எஸ், கரெக்டாக தானே போட்டிருக்கேன் ரைட். அடுத்தது வந்து மைனஸு 7 5 ரைட். 9 8 ஆன்சர் வந்து எக்ஸ் தான் பெருசு. எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கணுமே, 27 தான் போட்டிருக்கோமா, தப்பாச்சு. ஜஸ்டின் ஆஸ்பரா ஸ்டார்டட் த பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் 1500. ஓகே, ஜஸ்டின் இன்வெஸ்ட் 12 months, இவன் 8 மாதத்துக்கு. அப்போ இதில் அடித்தாலே 4 5. ஜஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு 12 monthக்கு, அப்போ 3, இவன் 2 ரெஸ்பெக்டிவ். டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு ஆஃப்டர் 1 year இஸ் 5500. ஓகே, இவன் வந்து 12, இவன் வந்து 10, அப்போ 6 5. ஓகே, ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் அப்படிதான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11 இது பண்ணிங்க அப்படின்னா 5 வரும். 5 × 5 25. ஓகே, அடுத்து percentage ஆஃப் பானு 12 years மோர் தென் தி percentage ஆஃப் பிரியா. ஓகே, பானு வந்து 12 வருஷம் பெரியவா. 2 years ago ஏஜ் ஆஃப் பானு 7/5 ஆஃப் பிரியா. ஓகே, 2 years ago.
2 years ago வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7/5 ஆஃப் த ஓகே 2 years ago அப்படின்னா வந்து ப்ரெசென்ட்டில் வந்து 2 years ago அப்படின்னா +2 மைனஸு 5x 2 years ago +2 கரெக்டாக தான் போகிறேன் 12 மைனஸ் இங்கே ஆகும் 2x மைனஸ் கேன்சல் ஆகும் எக்ஸோட வேல்யூ வந்து 6 ஓகே எக்ஸோட வேல்யூ ஆகும் இது வந்து பெர்சன்டேஜ் ஓகே ஃபைன் தி பெர்சன்டேஜ் ஆஃப்டர் யாரோட பிரியாவோடது ஓகேங்களா பிரியாவோடது 32 ஆஃப்டர் 3 years 35 இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா ஓகே இன்கம் கேட்டிருக்காங்க இன்கம் ரேஷியோ ஏபிசி வந்து ஓகே ஏ வந்து லெஸ் தென்னு அப்போ 3 போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 8 வருது ஓகே இன்கம் பி வந்து 8 4 32 ரொம்ப ஈஸியாக இருக்கு நிமிஷம் ஓகே ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 3 ஐட்டம் 640 அப்படின்னா 180 192 பியூசி வந்து 750 150 ஓகே நில்லு மேன் 1920 ஓகே 420 எதோடது சிஏயோடது 420 வந்துருச்சுல்ல ஆன்சரு இன்னும் எது போடல இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா இது போடலாம் 31 போட்டிருக்கோமா இது ஏன் ஆன்சர் வரல மண்டக்கோளான நாள் இது மட்டும் ஆன்சர் வரல ஓகே லெவல் பார்த்துக்கிட்டீங்களா எப்படி இருக்குன்னு சரி போப்பா ரேஷியோ ஆஃப் த ஒர்க் டன் பை ஓகே ரெஸ்பெக்டிவ்லி தே டுகெதர் கம்ப்ளீட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது எஃபிஷியன்சி ஓகே டுகெதர் ஓகே எவ்வளோ குயிக்காக போடு 20 × 42 டோட்டல் ஒர்க்கு ஓகே திவ்யாவும் சஞ்சுவும் டுகெதர் டு ஒர்க் ஃபார் 21 days திவ்யா சஞ்சு 13 21 நாள் ஹவு மெனி டேஸ் அஜு அலோன் கேன் கம்ப்ளீட் தி ரெவென்யூ அஜு எவ்வளவு 7 ஓகே எக்ஸ் 21 ஐயோ போட முடியாது 160 260 273 84 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 84 ஜிஜிஜோ போச்சுடா தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துட்டேன் சரி இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசில் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை நோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இல்லை அப்படின்னா அதை மறைஞ்சிடும் அதனால் வந்து நான் ஏதாவது பென் பேப்பர் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு இது வந்தால் அடுத்த பேஜ் மூவ் ஆகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பேர் என்னங்க பேர் எதாவது சொல்லுவாங்களே சிஸ்டமில் போடும்போது எனக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் இது வந்து அப்படி கிடையாது சிஸ்டம் கிடையாது இது வந்து அடுத்த பேஜ் மூவ் ஆன் ஆகும்போது நமக்கு க்ளோஸ் ஆகிடுது அதுதான் பிரச்சனை ரைட்டா ஓகே போடுறது இதில் போட்டுடுறேன் ஆனால் வந்து அடுத்த பேஜ் போகும்போது டெலீட் ஆயிடும் அதுதான் பிரச்சனை ரைட்டா போமா ஓகே அடுத்தது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அடடா ஸ்ட்ரெயிட்டாக போக முடியுமா ஓகே நிலைங்க போகலாம் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் இமீடியட்லி ஃபாலோவுட் பை லெட்டரு ப்ரொசீடட் பை சிம்பிள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் சிம்பிள் நம்பர் லெட்டரு 1 சிம்பிள் நம்பர் லெட்டரு 2 சிம்பிள் நம்பர் வராது சிம்பிள் நம்பர் லெட்டர் வராது சிம்பிள் நம்பர் லெட்டர் வராது சிம்பிள் நம்பர் வேறு எங்கேயாவது இருக்கா சிம்பிள் நம்பர் வரல அப்போ 2 ஓகே தோ சாயே அடுத்தது வந்து விச் ஆஃப் ஃபாலோயிங் எலிமெண்ட் 5th to the right of the element 8th from the left end if 8th from the left end right 13 ஓகே 4 8 12 13 1 13ங்கிறது 1 how many such letters are there immediately preceded as well as immediately followed by symbol okay letter followed by symbol immediately preceded by symbol ஓகே 2 சிம்பிள் அடுத்தடுத்து வந்திருக்கணும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையே இல்லை ஒன்றுமே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றுமே இல்லை நன் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் பிட்வீன் எஸ் அண்டு அந்த பேர் என்ன எஸ்ஸுக்கும் இதுக்கும் நடுவில் அந்த இது பேர் என்னன்னு தெரியலையே எஸ் எங்கடா இருக்குது எஸ் எங்கடா இங்கே இருக்குது நம்பர்ஸ் 1 2 3 4 நம்பர் இருக்குது நடுவில் more than 3 if all numbers are dropped from the string which of the following will be 8th from the right end 8th okay எதை நான் ட்ராப் பண்ணுறோம் நம்பர்ஸ் அப்போ 1 2 3 4 5 6 7 8 யூ தான் வந்து 8வது பொசிஷன்
ஓகே, அடுத்தது வந்து இது என்னது ஸ்டேட்மெண்ட்டு, இது என்னது? ஓகே, சிலாசிசம். ஒன்லி ஃபியூ பிளாட்ஸ் ஆர் யாட், ஆல் யாட்ஸ் ஆர் யான். ஓகே, ஆல் பிளாட்ஸ் ஆர் லான், ஆல் பிளாட்ஸ் ஆர் தப்பு. சம் ஆல் சம் பிளாட்ஸ் ஆர் லான். ஓகே, கரெக்ட். ஒன்லி டூ வெளியே பசுபதி. சம் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட், ஒன்லி ஃபியூ ஃபேக்ட்ஸ் ஆர் ஐடியா. கரெக்டாக. ஆல் பாயிண்ட்ஸ் கேன் பி ஐடியா, கரெக்டு, வரலாம். ஆல் ஐடியா இஸ் இல்லை, ஆல் ஐடியா ஃபேக்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் 1. அடுத்தது வந்து சம் ஸ்டுடியோஸ் ஆர் ஒர்க் ஷாப்பு, சம் ஒர்க் ஷாப் ஆர் அகாடமி. சம் ஸ்டுடியோ இஸ் அகாடமி, தப்பு. நோ ஸ்டுடியோ அகாடமி. ஓகே, தப்பு. அப்போ 2 தப்பாக இருக்குது. சம் நோ கான்செப்ட், எய்தர் ஆர். டேங்களா வர்றாவனுங்க. ஓகே, certain number of boxes placed in the stack. ஓகே, போடுவோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் போடுவோம். certain number of stacks placed. ஓகே, ஒன் பை ஒன்று போட்டிருக்காங்களா? ஓகே, 2 boxes are placed between 1 and 6. ஓகே, 1 and 6. Box 6 வந்து immediately above the 6. Box 2 வந்து immediately above the 6. ஓகே, 2 வந்து immediately above the 6 அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எஸ். அதுக்கப்புறம் ஓகே, 2 வந்து immediately above the 6. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 boxes are between 1 and 6. ஓகே, 1 கரெக்டாக. ஓகே, 3 boxes are between 2 and 4. 2 and 4 where 2 is placed above the 4. 2 is placed. அப்போ 3 boxes 1 2 4 1 2 3 வராது. கரெக்டாக. ஓகே, அப்போ இது வந்து தப்பு. ஓகே, the one box is placed above the. ஓகே, இந்த only one box வந்து 1க்கும் 5க்கும் நடுவில். அப்போ 5. இந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் 5 and 1. 5 and 1க்கு நடுவில் 1. சேம் எஸ் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ் பண்ணி 3 and 5. 3 and 5. ஓகே, நோ ஒன் பாக்ஸஸ் பிளேஸ்டு போகுது. ஓகே, அப்போ எவ்வளோ இருக்குது? 4 4 4 11. ஓகேவா? இது வேறு நோட் பண்ணணுமா? அஜ்ஜோ 3 5 1 1 2 6 4. இதுக்கே ஒரு பயிற்சி வேண்டும் போல். எவ்வளோ இருக்குது? 11 இருக்கா? தப்பு இல்லைங்க. எவ்வளவு? 6 11 இருக்கணுமே. எங்கேயோ தப்பு பண்ணிவிட்டு நோட் பண்ணும்போது. ஓகே, 5 1 1 1க்கும் இதுக்கு நடுவில் 2. ஓ, 2க்கும் இதுக்கும் நடுவில். ஓகே, இங்கே வந்து 2க்கும் 4க்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்கணும். ஓகே, அழிச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே, அடுத்து என்ன? which of the following boxes placed in between 5 and 2. 5க்கும் 2க்கும் நடுவில் என்ன பாக்ஸு? 1. பாக்ஸு 1. ஓகே, how many boxes are placed between 3 and 6? 3 and 6. how many boxes placed? how many boxesங்க? ஓகேவா? 3 and 6க்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பாக்ஸ். which of the following placed bottom position? 4வது பாக்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் 2 and 4 இஸ் சேம் எஸ். 2 and 4க்கும் நடுவில் வந்து எவ்வளோ பாக்ஸஸு? 3 பாக்ஸு. சேம் எஃப் 3 and 1. ஓகே, அடுத்த 6 people வந்து born in the different. ஓகே, 7 14. ஓகே, 21. 7 14 21. ஓகேங்களா? 7 14 21. ரைட். ஓகே, என்ன மந்த்து? நவம்பர் டிசம்பர் மாதம் 31 நாள் இருக்குது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா M and P வேர் born on the same day but different month same day. ஓகே, N வந்து born immediately before L. O was not in the month which have 30 days. ஓகே, O வந்து பார்த்துட்டிங்கன்னா 31 days கிடையாது, 30 days. O வந்து நவம்பர். ஓகே, 4 people are born between Q and P. ஓகே, Q and P 4. ஓகே, 4 P was ஓகே, P and M 4 people Q and ஓகே 4 peopleனா 1 2 3 4. ஓகே, அப்போ நான் வந்து எப்படி பண்ணலாம்? Q P Q. கரெக்டாக? அப்போ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் M P வந்து ஒரே டேட். ஓகே, எஸ் M P வந்து பார்த்தீங்கன்னா 7 M. ரைட்டா? N was born immediately before L. ஓகே, N என்னடா இவ்வளோ சப்பையாக இருக்குது? O வந்து நவம்பர் மாதம். O இங்கே, அப்போ இதில் வராது. ஓகே, இதை வேறு நோட் பண்ணணுமா?
7/14 21 7/14 21. ஃபஸ்ட்டு என்ன QOM NLP இதெல்லாம் ஒரு செம்ம. ஓகே ஓல்டஸ்ட் யார் ஃபஸ்ட்டு Q வாஸ் born immediately before. ஓகே Q என்னுக்கு பிஃபோரா இல்லை, O வந்து எம்முக்கு பிஃபோரா ஆமாம் immediately before. L was born in December 14. ஓகே அவ்வளோதானா, இது எந்த புக்கு முக்கணுமா? அடுத்தது வந்து இதில் வந்து ஏ வந்து ஜே கம்பேர் பண்ணும்போது கரெக்டு தான் தப்பு கரெக்டு. எஃப் வந்து பெருசு. ஓகே எஃப் போத் கன்க்ளூஷன். ஓகே டி வந்து எக்ஸோட பெருசா, தப்பு. இசட் வந்து வியோட பெருசா, சாரி இசட்டு வி வந்து தப்பு. நெய்தர். எல் பெருசு. சிடி தப்பு. ஒன்லி ஒன்று. ஓகே இது என்னது? ஓகே டைரக்ஷனா, இதுக்கு வேறு மறுபடியும் நோட்டில் எழுதணுமா? ஐயோ எரிச்சலாகுது. ஆஃப்டர் மீட்டிங் சியா பர்சன். ஓகே சியா பர்சன் வாக். ஓகே 15 நார்த்து மீட் ரியா தென் டேர்ன் டு லெஃப்ட்டு வாக்கு பியா 9 தென் ரைட்டு 19 யார் ஜியா, நல்ல பேர்கள். எகெயின் டேர்ன் ரைட்டு வாக்கு 11 கியா, வண்டி பேரில் வருது கியா. அடுத்து தென் டேர்ன் ரைட்டு 34 19 15 34 சேம். ஓகே யார் டியா. ஓகே கியா. ஓகே ஆல் பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்டு. ஓகே சியா இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் ஆஃப் டியா. ஓகே சியா வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. சியா இஸ் வெஸ்ட் ஆஃப் டியா 2 சென்டிமீட்டர். ஐயோ நல்ல வேலை இது கொடுத்துருப்பேன். அடுத்தது ஜியா கியா டியா, அவன் பேர் என்ன சியா 15. அதுக்கப்புறம் ரியா இங்கே வரும் 9 19 கரெக்டாக தான் போட்டிருக்கேன் 11. இவன் யார் 34. ஓகே அப்போ ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த 2 வெஸ்ட்டு. ஓகே பியா இஸ் ரிலேட்டட் டு டியா. ஓகே பியா வந்து நார்த்து வெஸ்ட்டு. ஓகே அடுத்து ஜியா இஸ் ரிலேட்டட் டு சியா, அதே மாதிரி தான் நார்த் வெஸ்ட்டு. ஹூம் த ஃபாலோவிங் இஸ் ரிலேட்டட் டு ரியா வந்து ஜியா தான். ஓகே நார்த் வெஸ்ட்டு இருக்கணும். ஆனால் பாவிங்களா. ஆஷிஷ் ரிசீவ்டு பார்சல் ஃப்ரம் த 6 கம்பெனிஸ் ஃப்ளிப்கார்ட்டு. ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே. ஓகே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, அவ்வளோதான். சண்டே பாவம் கதருவான், நான் மட்டும் இல்லை இழிச்ச வைனா. ஓகே ஒன்லி 1 பார்சல். ஓகே ஒன்லி 2 பார்சல்ஸ் ஆர் ரிசீவ்டு பிஃபோர் மிந்த்ரா ஒன்லி 1 பார்சல் பிஃபோர் ரிசீவ்டு பிட்வீன் மிந்த்ரா அண்டு ஓகே மிந்த்ராவும் நைக்கா. ஓகே ஃப்ளிப்கார்ட் பார்சல் வாஸ் ரிசீவ் இமீடியட்லி ஆஃப்டர். ஓகே ஃப்ளிப்கார்ட்டு இமீடியட்லி ஆஃப்டர் லைம் பார்சல் பட் நாட் ஃப்ரைடே. ஃப்ளிப்கார்ட்டு ஃப்ரைடே கிடையாது. அப்போ எங்கே ஃப்ளிப்கார்ட்டு அது பேர் என்ன லீமானா லைம் ரோடு. ஓகே அமேசான் பார்சல் வாஸ் நாட் ரிசீவ்ட் ஆன் டியூஸ்டே அமேசான் கிடையாது. தேர்ஸ்டேக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டியூஸ்டே கிடையாது. 3 பீப்புள்ஸ் ஆர் பாசிபிள் பிட்வீன் அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டு. 1 2 3 அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு கிடையாது. போட்டோமா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? இது ஒரு எடுத்த வேலை. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 1 2 3 4 5 எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டு அது பேர் என்ன மிந்த்ரா அமேசான். ஓகே ஆசிஸ் ஸ்னாப்டீல் எப்போன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே. ஸ்னாப்டீல் வந்து தேர்ஸ்டே. அடுத்து வந்து ஹவு மெனி பார்சல்ஸ் ஆசிஸ் ரிசீவ்டு ஆஃப்டர் நைகா 1. ஓகே ஆசிஸ் ரிசீவ் டேஷ் பார்சல் ஆன் மண்டே வந்து லைம் ரோடு. நம்பர் ஆஃப் பார்சல்ஸ் ரிசீவ் ஆஃப்டர் த பார்சல்
யார்? அமேசான் இப்போது அமேசான் வந்து லாஸ்ட் டேட்டு சேம் எஸ் நம்பர் ஆஃப் பார்சல் as is received பிஃபோர் அப்படின்னா லைம் ரோடு as is received dash parcel immediately after ஸ்னாப்டீல் ஆன் டேஷ். ஓகே, ஆசிஸ் வந்து டேஷ். இப்போது ஸ்னாப்டீலுக்கு இமீடியட்லி ஆஃப்டர் யார்? ஸ்னாப்டீலுக்கு இமீடியட்லி ஆஃப்டர் நைக்கா அது வந்து ஃப்ரைடே. ஓகே, ஹவு மெனி சச் பேர்ஸ்? ஓகே, 6 2 8 4 5 1 6 3 4 போடலாமா? 6 7 8. ஓகே, 2 3 4 5. அட பாவிகளா, இது என்னடா இது 10 கொடுத்து வச்சுருக்கீங்க, தப்பாக இருக்கே. ஐயோ, இது எப்படி போடுவேன்? 2 4 5 6 7 4 5 6 7 வராது. அதுக்கப்புறம் 5 6 7 8 வராது. 1 2 3 4 5 6. அட்டே எரிச்சலான வேலை இதுதான். 1 2 3. ஓகே, அடுத்தது 6 7 8 வராது. ஓகே, 3 4 5 6 7 8. 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் 3 4. ஓகே, அடுத்தப்புறம் 4 5 6 7 8 வராது. ஓகே, ஏரோ மார்க் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? தெய்வமே இருக்குது, கோடி புண்ணியம், 9. அடுத்தது வந்து என்னது? 8 people are sitting in the linear row facing north directions. ஓகே, நார்த் டைரக்ஷன் நாட் நெசசரி சேம் ஆர் 2 persons are between left of. ஓகே, only 2 persons are sitting with the left of T. 1 2 3 4 5 6 7 8. 2 people. ஓகே, 7 8 கரெக்டாக இருக்கா? ஓகே, 8. ஓகே, Q வந்து ஓகே, அடுத்து டீயை வச்சு தான் தந்துருக்காங்களா? T. ஓகே, ஒன்லி 1 person sit between M and T. ஓகே, P does not touch it. ஓகே, போடுவோம். 1 2 3 4 5 6 7. ஆக்சுவலாக போட்டிருக்கலாம். Q வந்து 4th to the right. ஓகே, வேணாம் விடுங்க, பாசிபிலிட்டி எடுத்து போட்டுருவோம். நானே ரீசனிங்கில் கோளாறான ஆள், தேவையில்லாமல் ஏதாவது எடுத்து மாட்டிக்க போகிறேன். ஒன்லி 1 person எம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Q வந்து 4th to the right of எம்மு. அப்போ இது வராது. ஓகே, அதுதான் சொன்னேன். ஓகே, அடுத்தது எஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப். ஓகே, எஸ் இம்மீடியட்லி லெஃப்ட் ஆஃப் என். பி டஸ் நாட் அட்ஜசன்ட் டு டிஏ. அப்போ பி இங்கே. ஓ வந்து செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பிஇ. ஏய் இல்லைடா, ஓ வந்து செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பி. ஓகே, இதையும் வேறு நோட் பண்ணணுமா? எம்மு டி ஓ கியூ இஎஸ்ஸு என். ரைட்டு. ஸோ ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் கியூ. ஆர் வந்து 1 2 3 தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கியூ இம்மீடியட் ரைட் ஆஃப் ஓ. ஆர் வந்து இம்மீடியட் ரைட் ஆஃப் ஓவா? தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கியூ. ஆர் வந்து 4th டு தி ரைட். டே எங்கேயோ தப்பாக இருக்கே. ஆர் சிட்ஸ் டேஷ் டு தி லெஃப்ட் ஆஃப் கியூ. ஆர் வந்து 1 2 3 தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கியூ அண்ட் சிட்ஸ் இம்மீடியட் ரைட் ஆஃப் எம். டே ஆறு தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப். ஸோ எங்கேயோ இடிச்சு இதே எங்கேயோ மறுபடியும் இப்போது வந்துட்டேன். ஒன்லி 2 persons லெஃப்ட் ஃபேஸிங் நார்த்து. 6 7 8 2 1 2 3 4 5 6 7 8 டி. ஓகே, அதுக்கப்புறம் Q 4th to the left of. ஓகே, ஒன்லி 1 person sit between. ஓகே, M and T. Q 4th to the right of M. 4th to the only 1 person. ஓகே, M only 1 person M and T. 1 2 3 4th Q. S second to the right of. ஓகே, S and immediate left of N. P does not adjacent to T. P. ஓகே, O second to the left of. ஓகே, 6. எங்கேயோ இடிக்குதேடா. ஆப்ஷனே தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, N is related to S. ஓகே, இந்த சேம் வே MS ரிலேட்டட் டு. எங்கேயோ தப்பு பண்ணிட்டேங்க, நல்லா தெரியுது. லீனியரோ ஃபேஸிங் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டரு.
எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன், கேவலமான தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே கரெக்டு தானே? ஏன் ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் பி அண்ட் டி? 2. If all persons are according to the alphabetic number from the left to right, how many persons are remaining? Okay, M, N, O, P, Q, R, S. Okay, M except M சொல்லியிருக்காங்களா? Okay, 3 persons. 4 of them are same way related to the okay, M, T. Okay, P, N correct. Q, S correct. R, O correct. T, S தான் தப்பு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ஸு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இஸ்ஸு வந்து சிம்பிள் நமக்கு தெரியும், கூல் நமக்கு தெரியும். ஓகே, இஸ்ஸு மட்டும் நமக்கு தெரியாது. இஸ்ஸு வந்து எஸ்ஐ இருக்கா? எஸ். டேய் என்னடா கீப் இட் சிம்பிள். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா? இட்டோட என்னென்னு கேட்டிருக்காங்க. இட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கீப்பு கண்டுபிடிச்சிடலாம். கீப் வந்து பிகே. சிம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இபி. இட்டு வந்து டிஐ. ஸோ ஃபாலோவிங் ரிகார்டிங் சிம்பிள் இட். ஓகே, சிம்பிள் இட். சிம்பிள் வந்து டிஐஇபி. சிம்பிள் இட் அப்பு 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 பியூ. ஓகே, டிஐஇபி பியூ. டிஐஇபி பியூ. டிஐஇபி பியூ. ஓகே ஓகே, பியூ. பியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பு. எவ்வளோ போட்டிருக்கோம்? 32. எனக்கு இதுதான் இடிக்குது. ஐயோ எரிச்சல் ஆகுது. பிச்சா ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிக்வயர் ஃபார் இஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீப் இட் சிம்பிள் வேணும். கீப் இட் சிம்பிள் வேணும். இஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு கீப் இட் சிம்பிள். சிம்பிள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கீப் இட் கூல். கீப் இட் கூல். இது கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு கீப் இட்டு கூல். ஓகே, இது ரெண்டும் தேவை. சிம்பிள் இஸ் கூல். எங்கேயோ சொதப்பி வச்சுருக்கேன். 33 போட்டிருக்கேன். அதில் ஒரு கேவலமானது இந்த 2 இது வந்து எனக்கு ஆன்சர் வந்து வரவே மாட்டேன்ட்டுருச்சு. சரி, இது பார்ப்போம் என்னென்னு. சப்மிட் கொடுத்துருவோமா? சப்மிட் கொடுத்தாச்சா? 83 தானா? ஐயோ மானக்கேடாக இருக்கே. என்னடா டோட்டலாக தப்புங்க. நியூமரிக்கல் எபிலிட்டிலையும் தப்பு. ரீசனிங்கில் ஒன்றே தான் தப்பா? இங்கிலீஷில் பாருங்களேன். ஐயோ ஐயோ தெய்வமே. கேவலமா கேவலமோ கேவலமோ கேவலம். சரி, நான் என்ன ஆன்சர் போட்டிருக்கேன் இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன ஆன்சர் போட்டிருக்கேன் அப்படின்னா CADEB. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ADEBC. ஒரே ஒரு தப்பு. சரி, இதில் என்ன தப்பு? ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் அரைவ்டு. சிம்பிள் பாஸ்டில் இருக்கணுமா? சிம்பிள் பேரண்ட்ஸ் அரைவ். சிம்பிள் டென்ஸில் இருக்குது. பேரண்ட்ஸ் அரைவ். வில் ஹேவ். சிம்பிள் வில் ஹேவ் இருந்தால் சிம்பிள் ப்ரெசண்ட்டு. இந்த கிராமர் மிஸ்டேக் வந்தது கண்டுபிடிச்சேன், ஆனால் இதில் கண்டுபிடிக்கலையே. குயிக் விட்டட் கரெக்டு தான். ஓகேங்களா? குயிக்லி விட்டட் அப்படிங்கிறது வராது. அப்படி ஒரு மீனிங்கே இல்லை. சரியா? குவான்ஸில் இது தப்பாக இருக்குது. நினச்சேன் சிம்பிளிஃபிகேஷன் மிஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நான்லாம் மனுஷனே கிடையாது. எங்கேயாவது இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் தப்பு பண்ணுவேன். 18 5 90. 130 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? 26 36. ஏய் நில்றா, ஒரு நிமிஷம் நில்றா.
130 26 கரெக்டு தான். இங்கே 3 4 இருக்குது. ஓகே, இது ரெண்டையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 116 வரும். 4ல் டிவைட் பண்ணால் 29 தானே. இதெல்லாம் வந்து தேவையில்லாத மிஸ்டேக். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. 10 மிஸ்டேக் விட்ருக்கேன், அதில் வந்து 7 மிஸ்டேக் வந்து இதில் போயிடுச்சு. இதில் குவான்ஸில் வந்து 2 போயிருக்கு. ஓகே, குவான்ஸில் வந்து ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஓகே, இங்கிலீஷில் வந்து தப்பு நான் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு இது மாற்றி போட்டது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 21 மார்க்கில் வந்து நின்றுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 தப்பு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த இதை போய் கண்டுபிடிக்கணும். நில்லுங்க வந்துடுறேன். ஓகே, எதில் தப்பாக இருக்குது அப்படின்னா ரீசனிங்கில். அப்போ பசில் கரெக்டா? இல்லைங்க, ஆன்சர் என்ன தெரியுமா? நான் போட்டது வந்து அதே இதில் தான். நில்லுங்க, ஆன்சர் என்ன எங்கே இருக்குது? ஆன்சரு கடைசி இதான ஆன்சரு. ஓகே, ஆன்சர் வந்து இவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் இங்கே இருக்கா? நான் போட்டிருக்கிற ஆன்சர் வந்து MRTOQPSN கரெக்டாக தானே போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் வந்து ஆன்சர் வரல? இல்லை செக் பண்ணிடுறேன். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தேர்ட் டு இம்மீடியட் ரைட் ஆஃப் கியூவை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஐயோ மன்னிக்க முடியாத குற்றமாச்சு இது. இதில் எனக்கு என்ன ஆன்சர் இல்லை. N is related to S, இந்த சேம் வே M is related to N is related to S, இந்த சேம் வே M is related to R தானே ஆன்சரு. கரெக்டு, போட்டிருக்கலாமே. ஏன் தப்பு பண்ண? ஏன் போடல? 10 அட போங்க. இதில் வந்து 32 போட்டிருக்கோம். 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 33 போட்டிருக்கோம். அதில் 1 தப்பு. 1 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 10. 2 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து போடாமல் விட்டுருக்கோம். ஓகே, சப்போஸ் 34 வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 35 அட்டன் பண்ணி 30 எவ்வளோ இருக்குது? 33.75. ஓகே, ஸோ இதில் வந்து 5 கரெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ? 28 கரெக்டு, 2 தப்பு அப்படின்னாலும் 27.50. ஓகே, குவான்ஸில் வந்து 32 சிம்பிளிஃபிகேஷன் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்படியே பண்ணியாச்சு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 29.75. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாராலையும் அச்சீவ் பண்ணக்கூடிய மார்க். நான் ஏன் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது அச்சீவ் பண்ணக்கூடிய மார்க், அதனால தான். கரெக்டாக? இதில் வந்து 2 10 11. ஓகே, 11 2 அப்போ எவ்வளோ வருது? 91 மார்க் வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களா? 91 மார்க் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்? 81. 91 மார்க் வந்து ஈஸியாக எடுக்கலாம். 91 வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 91 வந்தால் பர்சன்டேஜ் வந்து 94%. நல்ல பர்சன்டேஜ். கரெக்ட். நான் பண்ணது பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது ஏன் மிஸ்டேக்? 63% ஒஸ்டான பர்சன்டேஜ் இல்லையா? ஆனால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து எதாவது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டாட்டா பை பை.